வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் என்னுடைய ஒரு ரொம்ப நாள் கேள்விகளையும் உங்கள்கிட்ட நான் பகிரணும்னு நினைக்கிற ரொம்ப நாள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இதில் பேச போகிறேன். குறிப்பாக எங்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் கான்சியஸை பற்றி தான் நிறையா பேச போகிறோம். விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நிம்மதியே இல்லை, என்னால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியல, தியானத்தில் உட்காரும்போது பயமாக இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதாவது ஒருநிலைப்படுத்த முடியல, என்னால் காமாக இருக்க முடியல, கோவம் அதிகமாக வருது, இல்லை பயம் அதிகமாக வருது, இல்லை வெறுப்பு அதிகமாக வருது, இல்லை சண்டை அதிகமாக வருது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான காரணம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், மனம். ஸோ நமக்குள்ளே இருக்க மனம், அதாவது மனம் சொல்கிறத விட வேற ஒரு டிக்கெட் பேசிகிட்டு இருக்குது. ஸோ அதை பேச்ச வேணாம், நிறைய விஷயங்கள் பேன் பண்ணப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன அலைகள், ஸோ நம்மளுடைய கான்சியஸ்னு வச்சுக்குவோம், நம்ம கான்சியஸ்னே பேசுவோம், அதான் கரெக்டு. ஸோ இந்த கான்சியஸ் தான் பல விதமான வேரியேஷனில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. மூளை எனும் சிறைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த கான்சியஸ். அதை சரியான பாதையில் போக விடாமல் தடுமாறி எங்கெங்கேயோ போக வச்சு அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு கனவு மூலியமாவோ ஏதோ ஒரு வழியாகவும் நமக்கு சொல்ல ட்ரை பண்ணோம். அதாவது சிட்டி ரோபோ தூங்கிட்டு இருக்கும் போது, அதாவது ரெட் சிப், சிட்டி, அப்புறம் இன்னொரு அகைன்ஸ்ட் ரோபோ இருக்கும்ல. ஸோ இந்த ரெட் சிப்பு, ப்ளூ சிப்புன்னு வச்சுக்குவோம். இந்த ப்ளூ சிப் தான் நல்லது, ரெட் சிப் வந்து கெட்டது. ஸோ ரெட் சிப் ஆக்டிவேட்டாக இருக்கும்போது ப்ளூ சிப் டம்மியாக இருக்கும். ஸோ ப்ளூ சிப் ஆக்டிவேட்டாக இருக்கும்போது ரெட் சிப் தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நமக்கு மெசேஜ் கொடுக்கும். அதான் ட்ரீமில் நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். 0 அலைவரிசையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது தான் கனவு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா நமக்கு கம்யூனிகேட் பண்ண பார்க்குது, மெசேஜ் மூலயமா, கனவுகள் மூலயமா. இந்த கான்சியஸ்ன்றது வந்து என்ன, உயிர்ன்றது எங்க இருக்கு, உயிர்னா என்ன, நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா, இந்த உடம்பு போட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம செத்துட்டோமா, இப்படி ஒரு கேரக்டரே அழிஞ்சிருச்சா, இந்த பிரபஞ்சத்துல இருந்து குடும்பத்துல இருந்து அழிஞ்சிருச்சா? கிடையாது. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கான்சியஸ். ஸோ இந்த கான்சியஸை பத்தி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. மெயின் ரீசன் புரிதல் எப்படி வருது, எங்களுக்கு அவேர்னஸ், உங்களுக்குலாம் அவேர்னஸ் வந்துச்சு, நீங்கள் எப்படி இதுலேருந்து வந்தீங்க, எப்படி இதெல்லாம் மீண்டு வந்தீங்க, நாங்களும் நீங்கள் அதாவது நாங்கள் வாழக்கூடிய உலகத்தில் தான் நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் புரியுது, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, எங்களால் அதை முடியலையே. நாங்களும் இந்த மாதிரி ஒரு லௌகிக வாழ்க்கையில் தான் வாழ்கிறோம், நீங்களும் லௌகிக வாழ்க்கையில் தான் வாழ்கிறீங்க. எங்களால் முடியாது, உங்களால் எப்படி முடியுது, அது எப்படி கற்றுக்கிறீங்க? இருள் பயிற்சின்னு சொல்கிறீங்க, இருளுக்குள்ளே நாங்கள் போகிறோம், ஆனால் எங்கள் மனது வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் வரலையே, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லையே, எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, அப்படின்னு நிறையா கேள்விகள் எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லிட்டு போகலாம். பட் அது எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக இந்த வீடியோவை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். இணையதள போராளிகள்ன்றவர் வந்து என்கிட்ட நான் கேட்பேன், இதெல்லாம் எப்படிங்கன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு பதில் சொல்லிடுவார். ஒரு சில விஷயங்கள் உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார். என்ன தெரியுமா சொல்லுவார், இருளில் பயணிங்கள், அது தன்னாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொன்னார். எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை பெருசாக என்னடா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவரோட புரிதல், அவருடைய கான்சியஸ்க்கு அது கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கும். அதை அவர் இன்ஃபர்மேஷனாக என்கிட்ட பாஸ் பண்ணாருன்னா அதை நான் வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் ஏற்றுப்பேன், ஒரு டேட்டாவாக தான் ஏற்றுப்பேன். பட் நான் உணர்ந்தேன் அப்படின்னா அது என்னுடைய அதிர்வல், அதாவது என்னுடைய உணர்வு கூட கலந்துரும் அப்படின்னா என்ன மீன்ஸ்லாம், நான் இறந்தாலும் அந்த உணர்வோடு தான் இருப்பேன், அந்த கான்சியஸோடு தான் இருப்பேன். ஸோ உண்மையை உணர்ந்து தன்னை உணர்ந்தவன் தான் ஆண்டவன் ஆகிறான், ஞானி ஆகிறான், சித்தன் ஆகிறான், எப்படி ஒரு எக்ஸெட்ரா வச்சுக்கோங்க. பல ஞானிகள், பல சித்தர்களை பற்றி நாங்கள் ஒரு சில கமெண்ட் பண்ணும்போது ஒரு சிலவங்களுக்கு கோவம் வருது. ஏன் கோவம் வருதுன்னு தெரியல, அவங்கள டிவோட்டியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு அவங்கள உணர்ந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, உலகத்தில் இருக்க எல்லா ஞானிகளும் வந்து டுபாக்கருன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை வச்சு நீங்கள், அதாவது எம்டியாக இருக்க உங்கள் லைஃப்பில் ஒரு 2-3 டாட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியுதா, 2-3 விஷயங்கள் மிராக்கல்ஸ் நடந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆளாக தான் தெரிவார். உங்கள் கூட நான் இதே முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்கள் குடும்பத்துக்குள்ளே 2 பேரும் சண்டை போட்டே இருப்பீங்க, ஈகோ இருக்கும். ஸோ அதில் ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தவங்க அமைதியாகிட்டாங்க, வாயை கட்டினாங்க, அன்பாக பேசினாங்கன்னா குடும்ப பிரச்சனை பாதி நின்றோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரிஞ்சிடும், எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த அளவுக்குலாம் கான்சியஸ் இல்லாமல் இல்லை, அந்த அளவுக்கு அவன் கான்சியஸாக இருக்கனால தான் நீங்கள் அவனை தேடி போகிறீங்க. அவன் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு போதி மர சித்தர் மாதிரி உங்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்காங்க. சிம்பிள். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், அந்த ஆண் வந்து வாய் அதிகமாக பேசுவார், கோவம் அதிகமாக வர நம்பர், பெண்ணும் அது கீத்தலை ஈக்குவலாக பண்ணுறாங்க. ஸோ பெண் அடக்கிறது ரொம்ப கஷ்டம். பெண் தன்னை உணர்ந்து அவங்களா அமைதியானதான். ஸோ பெண்ணை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது, அவங்களா உணர்ந்தால் தான் சரி பண்ணுவாங்க, அது அவங்க மனநிலையை பொறுத்து. ஆனால் ஆண்கள்ன்றது கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால ஆண்களை வாயை கட்ட சொல்லுவாங்க. ஆண்கள் வந்து நீங்கள் பொண்டாட்டி கூட அமைதியாக அனுசகமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, எப்படி அப்படி ஈகோ வரும். என்ன சொல்லுவார், நான் சொல்கிற
ஒரு மண்டலத்துக்கு நான் சொல்ற விரதம் எடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன விரதம்னா, உங்க பெண்கள்கிட்ட, உங்களுடைய வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும் சொல்ல மாட்டாரு. உங்களை சுற்றி இருக்க எல்லார்ட்டையும் அன்பா பேசுங்க. எவ்வளோ கோவம் இருந்தாலும் அமைதியா இருங்க. அவங்க சொல்றது எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாவே இருங்க. காது கொடுத்து கேளுங்க. நீங்க பதில் பேசாதீங்க. அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படின்னா கொஞ்ச நாள் போகும்போது ஒரு மண்டலம்ன்றது 48 நாள். ஸோ அந்த 48 நாள் இது போகும்போது இது ஒரு பழக்கமாகவும் மாறிடும். அவங்க வீட்டில் இருக்க அக்ரெசிவான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வேற மாதிரி பார்க்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, சரி நம்ம வீட்டுக்காரே நம்ம கிட்ட இறங்கி போறாரு, நம்ம அப்பா நம்ம கிட்ட அமைதியாக நடந்துக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்டு நம்ம நல்லா பேசுறான், இந்த ஒர்க்கர் நல்லா நல்லா ஒர்க் பண்றானே, நம்ம எவ்வளவு திட்டினாலும் அனுசரிச்சு போய்க்கிறானே, இப்படி எல்லா இடங்களிலுமே அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் உருவ ஆரம்பிக்கும். இந்த எண்ணங்கள் எப்படி ஆகும் அப்படின்னா, இவர் உணர ஆரம்பிப்பாரு. எல்லாரும் இது நாள் வரைக்கும் அவங்க அணுகுன விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் மண்டலத்துக்கு அப்புறம், அந்த விரதத்துக்கு அப்புறம் சம்திங் அந்த விரதத்துக்கு அப்புறம் அவருடைய உணர்தல் வேற மாதிரி இருக்கும் போது, நம்ம ஞான சித்தர் சொன்னது சரிதா போச்சு, அவரோட ஆசை எப்படி நமக்கு அருள் புரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அவர் ஒன்றும் புடுங்கல, அந்த ஞானி ஒன்றும் புடுங்கல, நீங்க தான் புடுங்கிருக்கீங்க. அதாவது நீங்க கான்சியஸ், உங்களுடைய கான்சியஸை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு, அதாவது டியூன் பண்ணி விட்டுருக்காரு, அவ்வளவுதான் பண்ணியிருக்காரு. பல ஞானிகள், பல சித்தர்கள், பல யோகிகள் இதைத்தான் பண்றாங்க. இதுதான் பண்றாங்க, வேற எதுவும் பண்ணல. ஏன்னா யாரையும் யார் வாழ்க்கையும் மாற்றவே முடியாது. அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை சரி செஞ்சு விட்டா மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இதுதான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் செஞ்சாங்க. இப்போ அவங்களோட நான் கம்பேர் பண்ணலாம் பேசல. நான்லாம் ஒரு ஒரு கடுகு தான், கடுகு கூட கிடையாது. கடல்ல இருக்க மண் இருக்குல்ல, அந்த மண்ணுல ஒரே ஒரு மண்ணு தான், அந்த மண்ணுலையும் பாதியும் கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு தற்குறி. ஆனா என்ன நடக்குதுன்றது இதுதான் விஷயம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க யாரெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்களோ, பெரிய பெரிய ஆட்கள்னு பாக்குறீங்களோ, அவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கை தான் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பனா உண்மையை உடச்சு விடுறேன், நீங்க கவனிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியல. ஏன்னா நான் ஒரு சின்ன பையன், நான் கொஞ்சம் ஃப்ளோவில் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன். இந்த கொலோக்கியல் அந்த என்ன சொல்ல, மக்களோட மக்களாக பேசிகிட்டு இருக்கேன்ல, ஆன்மீக போதகர் மாதிரி உட்காராம மக்களோட மக்களாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தம்பியா அண்ணனா பேசுகிறனால உங்க கூட கனெக்ட் ஆகுறேன். அது இவன் என்ன பெரிய ஆளா அப்படி, ஆனால் உணர்ந்தவங்களுக்கு நான் பெரிய ஆளாக தான் தெரியுறேன், எனக்கு நல்லா தெரியுது. பட் எனக்கு அது வேண்டாம். எனக்கு உங்களுக்கான பிரச்சனைகள் நான் சொல்கிற விஷயத்தினால மாத்துறீங்களா, பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஆகுதா, அது சந்தோஷம். ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது நாம் பட்ட வென்பம் இந்த வையகம் பரணுன்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வையகம் தப்பா இருக்கு. தவறான ஆளை பார்த்து போறாங்க, தவறான தலைமையை பார்த்து போறாங்க. நான் தலைமை இருக்கலாம் ஒன்றும் வரல. நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். நீங்க சிறந்தவரை யாராச்சும் ஒருத்தவங்க வந்தீங்கன்னா நீங்க தலைமை எடுத்து போங்க, தப்பே கிடையாது. ஆனா நான் சொல்ற ஒரே விஷயம் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவேர்னஸ் ஆகுங்க, புரிதலோட வாங்க. சரி, பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். கான்சியஸ். இந்த கான்சியஸ் நம்மளை போட்டு சித்திராதை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நான் அவதிப்பட்ட ஒரு ஆள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மேட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை, உலோகிய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும். அதை பிரச்சனையாக வச்சுக்கோம். ஒரு பிரச்சனை அப்படியா, என்ன பிரச்சனைனா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனை லைஃப்பில் நீங்கள் இருள் பயிற்சி பண்ண முடியல, குலதெய்வத்தை வணங்க முடியல, எங்கள் குலதெய்வம்னா என்னன்னே தெரியல, நாங்கள் மானசீகமாக இந்த பெருமாளை வழங்குறோம், அந்த பெருமாளை வழங்குறோம், எங்களுடைய கடவுள் பேர்லாம் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் இந்த நாகம்மா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, இவங்களாம் நமக்கான கடவுள் தானா, ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் குழப்பங்களாக இருக்குது. இந்த குழப்பங்களுக்கு எங்களுக்கு தீர்வு தெரியல, ஒருவேளை எங்கள் தெய்வம் வேற யாரோ தெய்வத்தை வணங்குறோமோ, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குமோ, இந்த மாதிரி பதட்டம் நிறைய பேருக்கு வருது. நான் சிம்பிளாக அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ நாள் பயணிச்சிருப்பீங்க, உங்களோட முன்னோர்கள் தெரியல, குலதெய்வம் தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக சொல்கிறீங்க. சிம்பிளான விஷயம் தான். என்ன அலைகள், நம்ம முன்னோர்கள்னு சொல்லிட்டு எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்றக்காக ஏதாவது ஒரு குலதெய்வத்தை வணங்கலாமா, இது எங்கள் குலதெய்வமாக இருக்குமோ, இல்லை என் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படிலாம் யோசிக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணுறதை விட புரிதல் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கணும். குலதெய்வம்ன்றது ஒன்று இருக்கும், அந்த மூத்தத்தில் ஏதோ ஒரு கருப்புசாமி பேர் இருக்கும், அந்த கருப்புசாமி தான் நம்ம வணங்கணும் அப்படின்ற ஒரு பேஸ் லைன்லேயே நீங்கள் நிற்கிறீங்க. குலதெய்வம் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை மையமாக வச்சுக்குவோம். அதாவது அந்த குலதெய்வத்தில் ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட பேர் தான் மெயின் மேட்ரு கிடையாது. இங்கே விஷயம் என்னன்னா, அந்த முன்னோர்கள்ன்றது நம்ம பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த எல்லாரோடைய நான் சொன்ன கான்சியஸோட கூட்டுத்தொகை தான் அந்த உருவ அமைப்பு, அந்த நடுகள். அவங்க இறந்த பிறகு அவங்க உடல் பூமிக்கு இரையாயிரும், இல்லை நெருப்புக்கு இரையாயிரும். ஆனால் அவங்களுடைய கான்சியஸ் இருக்குல்ல, எல்லாரோட கான்சியஸும் இல்லை, விஷயம் தெரிஞ்சவனோட கான்சியஸ், அவன் மரபணுல இருப்பான். எல்லார் குடும்பத்திலையும் எல்லா மரபணுலையும் ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சவன் தான் இறந்துருப்பான். அவன் தான் குலதெய்வமாக வணங்கியிருப்பீங்க. ஏன்னா இப்போ விஷயம் தெரிஞ்சேன்னா உங்கள் எல்லாருக்காகவும் சொல்கிறேன்ல, ஐடபிள்யூ என்ன பேசுகிறாரு, இங்கே நடக்கிற தப்பாக இருக்குது, மக்களை ஏமாத்துறாங்க, ஜெனோசைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறோம்ல. இப்படி பேசுகிற யாரு, மனித குலத்துக்கு ஆதரவாக மனித குலத்துக்காக நிற்கிறோம். எங்களுக்கு அப்போ அந்த புரிதல் இருக்குது, நடக்கிறது என்னன்னு புரிதல் இருக்குது. இது மாதிரி காலங்காலமாக ஒவ்வொருத்தவங்களும் இந்த மனிதர்களுக்காக உண்மையை, நான் சொல்கிறது போராளிகள், சேர்க்குவாரா, இவங்கள சேர்க்காதீங்க. இவங்க மக்களுக்காக போராடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு ஆதிக்க வர்க்கம், அதிகார வர்க்கத்துக்கு தான் சண்டை போட்டாங்க, இன்க்ளூடிங் பிரபாகரன் முதற்கொண்டு. விஷயம் என்னன்னா,
நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கு, பூமியில நடந்துட்டு இருக்கு, மனிதனுடைய வரலாறு என்ன, மனிதர்கள் ஏன் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த சிக்கல் சொல்றாங்க. இந்த சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு இந்த கான்சியஸோட இறக்குறாங்கல்ல, இந்த உடலை விட்டு போறாங்கல்ல, அவங்களுடைய கான்சியஸ் தான் குலதெய்வமா வணங்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வம்சத்திலையும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தா இறந்தாங்கல்ல. எப்படி இருந்தாலும் முருகனுக்கு, சிவந்தவனுக்கு போர் படையில மக்கள் இருந்திருப்பாங்க, தளபதிகள் இருந்திருப்பாங்க. முக்கியமான ஆட்கள் சிவனுக்கும் முருகனுக்கும், அதாவது சிவந்தவனுக்கும் முருகுக்கும் மாயவனுக்கும் மூத்தவளுக்கும் கூட நின்று சண்டை போட்டிருப்பாங்க, கூட நின்று சப்போர்ட் இருந்திருப்பாங்க. இந்த கான்சியஸோட இறந்திருப்பாங்க, இந்த இடத்த விட்டு அடுத்த பரிணாமம் போயிருப்பாங்க. போகாத ஆட்கள் மீண்டும் மீண்டும் இங்க பிறந்து இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அந்த சுழற்சிக்குள்ள கொண்டு போறதுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் கான்சியஸ். அதாவது அந்த கான்சியஸ் செத்து போயிடும், ஒரு உடம்புக்குள்ள எடுக்கும், அதாவது இந்த கூடுக்குள்ள வரும், அந்த கூடுக்குள்ள இருந்துரும், முடிஞ்ச அளவுக்கு போராடி அதை தோத்து போனாலும் ஜெயிச்சாலும் அது வெளியே போயிடும். அதே கான்சியஸ் இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இன்னொரு தடவை இந்த கான்சியஸ்க்கு வேலை தேவை, இந்த கான்சியஸ் இங்கே வந்து ஆகணும் அப்படின்னா இன்னொரு பிறப்பு எடுத்து இங்கே திருப்பி வந்து அந்த வேலையை முடிக்கும். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கான்சியஸ் எல்லாம் எப்போ மொத்தமாக போய் அங்கே சேரும், ஒற்றையா அந்த சக்தி கிட்ட போய் எப்போ போய் சேரும் அப்படின்னா எல்லா கான்சியஸ்க்கான பர்பஸ்லாம் முடியணும். மனிதர்களுடைய ஒட்டுமொத்த மனிதர்களும் புரிதலோட வந்துட்டாங்கன்னா, மனிதர்களுக்கு எதிரின்னு ஒன்று இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கால ஓட்டத்தில் எல்லாருமே முன்னோர்கள்ட்ட சேர ஆரம்பிச்சிடும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுழற்சி நின்று போயிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சூன்யமாயிரும். மனித பிறப்புன்றது இந்த பிரபஞ்சத்திலேருந்து வெளியேற்றப்படும். அவ்வளோதான். இது நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு முன்னாடி போனாங்கல்ல நம்மளை படைத்த ஆட்கள், அவங்க பிரபஞ்சத்தின் அதிபதியாக நிரந்தரமாக மாறிடுவாங்க. நாம் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் அங்கே போய்கிட்டே இருக்கோம், நம்ம வழியே தடுக்கப்பட்டிருக்கு, பாதைகள் மாற்றப்பட்டிருக்கு. சரியான பாதையில் நம்ம போயிருந்தோம்னா இந்நேரத்துக்கு மனிதனுடைய மக்கள் போய் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கும். அதாவது பிறப்பு விகிதம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. பிறப்பு விகிதம் கான்சியஸ் தெரிஞ்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்காம, அவங்களே குழந்தை பெற்றுக்காம, அவங்களுடைய பிறப்பை அவங்களே நிறுத்த ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. மனிதனுடைய புரிதல் வந்து எல்லாரும் கான்சியஸோட வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, 10 பேர் புரிதலோட வரணும். அப்போ 10 பேருக்கு 9 பேரில் ஒருத்தன் மட்டும்தான் புரிதலோட வந்திருக்கான், மிச்சம் 9 பேர் இருக்கான். இந்த 9 பேர் திருப்பி வந்து அந்த ஒவ்வொருத்தனையும் அனுப்பிவிட்டு எல்லாம் புரிஞ்சு அவேர்னஸோட வெளியே போய் கடைசி ஒருத்தன் இருப்பான்ல, அதாவது கடைசி மனிதன். அந்த கடைசி மனிதன் புரிதலோட அவன் வெளியே போவான் பாருங்க, உடலை விட்டு வெளியே போவான் பாருங்க. அப்போ ஒட்டுமொத்த கான்சியஸும் போயிருச்சுன்னு அர்த்தம். இங்கே பிறப்புக்கான அர்த்தமே தேவையில்லை, பிறப்புக்கான விஷயமே இல்லைன்னு அர்த்தம். பர்பஸ் இருக்கணும்ல, நம்ம பறக்கிறதுக்கான பர்பஸ் அது அழிஞ்சிரும். ஸோ அதுதான் சொல்கிறேன், விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். மனிதர்களுக்கு வெறுப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சுழற்சி நிற்க ஆரம்பிக்கும். இந்த சுழற்சியை நிற்பாட்டுறதுக்கான வேலையை நம்ம பார்த்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளோ கட்டமைப்பு. இந்த நாகரிக உலகம் மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு என்ன பேர் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க, கலியுகம், கல்கி யுகம், என்னமோ வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஒன்றுனா மனிதர்கள் திசை திரும்பணும், சரியான நோக்கத்தை நோக்கி பயணிச்சிடக்கூடாது. அதுக்காக பல தலைவர்கள், பல குருமார்கள், பல ஞானிகள்னு சொல்லிக்கிட்டு, பல தலைமைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோமாளிசை இறக்கி விடுவானுங்க. அவனுங்களுக்கு விஷயம் தெரியாமலாம் இறங்க மாட்டானுங்க, விஷயம் தெரியும். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது, ஓரளவுக்கு இந்த மக்களை, இந்த ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்கான விஷயம் தெரியும். இவனுங்கிட்ட கொஞ்சம் கிள்ளி போட்டாலே போதும், கடைசி வரைக்கும் நான் வாழாடிட்டு இருப்பானுங்க. ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவா? விஜய் ஒரு நடிகர், அவங்களுடைய ரசிகர்களுக்கும் அவங்களுடைய மக்களுக்கும் ஒரு சில இடத்துல சாப்பாடு போட்டு உதவி பண்ணியிருக்காரு, அங்கங்கே படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு, ஸ்கேல் பென்சில்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி வீடியோவில் ஃபோட்டோலாம் போட்டு இதெல்லாம் போட்டு இவர் இப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா, ஆகச்சிறந்த தலைவர், இவருக்கு இருக்க பட்டாளத்தை வச்சு ஒரு சினிமா அரசியலில் வந்து மக்களை மொத்தமாக நிரந்தரமாக உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல. உண்மையில் அவர் அப்படித்தானா? இடி ரைடெலாம் அவருக்கு போச்சுன்னா அவருக்கா? ஜெயலலிதா அம்மையார் வந்து இவர் அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால், பொட்டன்ஷியலாக இருந்தால், ஜெயலலிதா அம்மையா பேசும்போது ஏன் கை கட்டி நிற்கணும்? நான் நேர்மையாக தான் இருக்கேன், என் படம் ரிலீஸ் பண்ணுங்க, எனக்கு பட்டாளம் இருக்குது, எனக்குன்னு கூட்டம் இருக்குது, நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. டைம் டு லீடுன்னு போட்ட தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்களா? வச்சு செஞ்சாங்க இல்லை, ஏன் செஞ்சாங்க? உங்ககிட்ட தான் அவ்வளோ படைகள் இருக்குல்ல, உங்கள் அணில் கூட்டம் இருக்கு. நீங்களே சொன்னீங்க ஒரு டைமிங்கில் அணில் கூட்டம் வந்து அம்மையாருக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி நீங்களே போட்டு ஒரு பத்திரிகைலாம் வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு புரியுதா? அப்போ இவங்கெல்லாம் தலைமை கிடையாது. இவங்களுக்கு மீறி மேலே இருக்க தலைமைகள் முடிஞ்சாதான் அடுத்து இவங்க தலைமைக்கே வர முடியும். ஏன்னா தலைமைக்கு தெரிஞ்ச ரகசியம் இவங்களுக்கு தெரியும். இவங்களுடைய குடிமைப்பிடி அந்த தலைமையிட்ட இருக்கும். அந்த தலைமை எப்போ காலி ஆகுதோ அந்த தலைமை அந்த ரகசியத்தை மற்ற பேர்ட்ட கலட்டி அதாவது அந்த தலைமைக்கு தெரிஞ்ச ரகசியம் மற்ற கோமாளிகளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த கோமாளி சொல்றது எடுபடாது, அந்த வீரியமான பொட்டன்ஷியல் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த தலைமை போன பிறகு இவர் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு, கம்பு சுத்திட்டு இருக்காரு, ஆள் இல்லாத இடத்துல கம்பு சுத்திட்டு இருக்காரு. சரி ரைட்டு, இதுதான் சொல்ல வரேன் நான். ஸோ இப்படி பல கோமாளியில் உருவாக்கி படிநிலையில் வச்சுருக்காங்க. இந்த படிநிலையில் மக்கள் கூறாக ஒவ்வொரு இடத்துலையும் சாதியாகவும் மதமாகவும் இனமாக ஒவ்வொரு லாங்குவேஜஸ், இந்த ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்களா, கருப்பினம் வெள்ளை இனம், இது மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகள், மதங்கள்,
மதங்களுக்குள்ள இருக்க கிளை பிரிவுகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகள்லாம் நம்ம பிரிஞ்சு கிடக்கும். ஆனா எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முக்தி அடையணும், அன்போடு வாழணும். எந்த மதமாவது ஒரு சில மதங்கள் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை தவிர மத்த எல்லாருமே ஆடுகள்ன்னு சொல்றாய்ங்க. ஏன்னா, அந்த ஒரு லைனேஜ் யூதர்கள் தான். தன்னை தவிர்த்து மத்த எல்லாம் கோயம்ன்னு சொல்றாங்க. கோயம்ன்னா என்ன ஆடு. ஸோ அவங்க ஏன் அப்படி ஆடுன்னு சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே நம்ம ஆடு தான். பலியாடு தானே நம்ம. "வந்த எடை எங்க ஆடு, நீ தான் பலியாடுன்னு" சொல்றாங்கல்ல. "சாவே ஏன் சாப்பாடுன்னு" பாட்டுல லைன் வைக்கிறான். "சாவே ஏன் சாப்பாடுன்னு" ஒருத்தன் லைன் வைக்கிறான்னா, அவனோட மென்டாலிட்டில என்ன ஓடுன்னு யோசிச்சு பாருங்க. சாவே என் சாப்பாடுன்னா என்ன? பலியத்தான் சொல்றான். வந்த இடம் என் காடு, நீ தான் என் பலியாடுன்னு சொல்றான். அந்த மனிதர்ல பலி எடுத்து ஆற்றல் எடுக்கிறான். அந்த ஆற்றல்ல சாப்பாடா திங்கிறான். அதாவது மனிதனுடைய உயிர் பலி தான் அவனுக்கு சாப்பாடு. இதைத்தானே தெளிவா சொல்றான். இது ஒண்ணு புரிஞ்சுக்கிறதுல ராகமா பாடிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். அதனாலதான் அவங்களாம் டாப்ல இருக்காங்க. டம்மு டும்மு டமால்னு போட்டுட்டு இருக்கான் மியூசிக்கு. இவன் எப்படி பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கான்? எல்லாமே கான்சியஸ். மியூசிக் மூலியமா மனிதர்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, இருள் பயிற்சி பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது உங்களுக்கு மூளை இந்த கான்சியஸ் உட்கார மாட்டேன்னு சொல்றீங்க. கான்சியஸ் உட்காரணும்னா சிம்பிளான விஷயம். படிக்கணும். படிக்கணும்னா எந்த புக் படிக்கணும்? இப்படி தான் கேட்பாங்க. எந்த புக் படிக்கணும்? எந்த வீடியோ பார்க்கணும்? ஒண்ணுமே இல்ல. நான் 1000 வீடியோ போட்டிருக்கேன். இணையதள போராளியில் மிஞ்சி 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 போனா ஒரு 50 வீடியோனாச்சும் அவர் போட்டிருப்பாரு. பழைய வீடியோலாம் டெலிட் ஆயிடுச்சு. ஒரு 50 வீடியோ போட்டிருப்பாரு. இதெல்லாம் பாருங்க. ஐடபிள்யூவோட பழைய போஸ்ட்லாம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு ரீகலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா அவருடைய எத்தனை ஆண்டு கால அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. என்னோட எத்தனை காலம் அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அனுபவத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவம் உங்களுடைய கான்சியஸஸ் அந்த திசை திருப்பி விடும். அதாவது குழப்பத்தில் இருக்கும் ஒரு மனத்தை, கான்சியஸை அது தெளிவுபடுத்தி பாதையை காட்டும். அந்த பாதையில் நீங்கள் பயணிச்சிங்கனாலே சிம்பிளான விஷயம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோலாம் நீங்கள் குழப்பத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவரை நம்பணுமா, அவரை நம்பணுமா, முன்னோர்கள் வழிபடணுமா, தேவையே இல்லை. கடைசி வந்துடுறேன். இந்த குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று, பல கோடி முன்னோர்கள் உங்களுக்கு இருக்காங்க. குறிப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த குலதெய்வம் தான் அப்படின்னு ஒரு டேர்ம்குள்ள வராதிங்க. இந்த பேர் எனக்கு அந்த பேர் இருக்குன்றனால அந்த பேரை மானசீகமாக வச்சு ஒட்டுமொத்த லைனேஜையும் தான் நான் அங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள தான் நான் சப்போர்ட்டு கூப்பிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, குலதெய்வம்னா இந்த குலதெய்வம் பர்டிகுலர் அவங்கள மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடியும் பல கோடி மனிதர்கள் இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடியும் பல ஆயிரம் மனிதர்கள் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே அந்த கான்சியஸை கலெக்ட் பண்ணி கலெக்டிவ் கான்சியஸாக ஒரு இடத்துல மையமாக சேர்ற இடம் தான் குலதெய்வம். அதாவது அமாவாசை அன்று அவங்களுடைய ரிட்டர்ன் வராங்க. அந்த டைமிங்கில் அவங்களோட வீரியம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த டயத்தை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ரிச்சுவல்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கெடா சேவல்லாம் வெட்டுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு நம்ம செய்கிற சடங்கு மாதிரி. என்ன மீன்ஸ் அப்படின்னா, நம்ம வாழும்போது நம்ம கடா வெட்டி சாப்பிட்ருப்போம், கறி சாப்பிட்ருப்போம், சிக்கன் சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி அவங்க நம்ம உறவு மாதிரி, அவங்கள உறவாக நினச்சி நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த பந்தியை போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இது மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம், போற்றுதல் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த டைமிங்கில் நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து அவங்கள பற்றி பேசணும். ஃபேமிலியாக போய் அந்த குலதெய்வம் எங்கே இருக்கோ, அந்த நடுகள் எங்கே இருக்கோ, அந்த நடுகளில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நான்லாம் இருக்கோம், ஒரு நடுகள் இருக்கும். அந்த நடுகளில் வந்து ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்க தலைமுறை நடுகளை வச்சிருக்கு. அந்த 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1000 ஆண்டுக்கு அப்புறம் வந்திருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 தலைமுறை போயிருக்கும். இந்த 40-50 தலைமுறையில் எத்தனை ஆயிரம் மக்கள் இருந்திருப்பாங்க. இந்த எத்தனை ஆயிரம் மக்களும் ஒரே கான்சியஸில் நம்ம குலதெய்வம்னா இங்கே தான் இருக்குன்னு சொல்லி கும்பிட்டு வந்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அமாவாசையான அங்கே போய் கும்பிடுவோம் அப்படின்ற ஒரு கான்சியஸ் அவங்க மைண்டில் ஜெனடிக்கல் மெமரியாக பதிஞ்சிடும். அப்போது அவங்க இறந்த பிறகும் அவங்க ஒன்று கூடுற இடம் எங்கே இருக்கும்? அந்த நடுகள் இடத்துல இருக்கும். அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்க வழிபடும் போது அங்கே வராங்க பல லட்சம் கோடி மக்கள். அந்த கான்சியஸ் அங்கே வருது. அந்த கான்சியஸ் அங்கே சேரும் போது நாம் வைக்கிற கோரிக்கை ஈஸியாக நிறைவேறுது. அவங்கள குளிர்விச்சோம், அவங்கள பற்றி பேசணும்னா நம்ம பரம்பரை எப்படி தெரியுமா? அந்த ஆண்ட பரம்பரை கேஸ்லாம் வந்துடாதீங்க, மரியாதையாக பேசணும். நம்ம முன்னோர்கள்லாம் இப்படிலாம் இருந்தாங்க, நமக்காக சேவை செஞ்சாங்க, நமக்காக உயிர் நீத்தாங்க, அவங்களெல்லாம் மறந்துடக்கூடாது. நம்ம கோடான கோடி முன்னோர்கள்லாம் நம்ம இங்கே இருக்கோம்னா அவங்கெல்லாம் பண்ண தியாகம் தான் அப்படின்னு பேசும்போது அவங்க கூட பேசி அந்த ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக கூடி ஜாலியாக விளையாடுவோம், ஃபன் பண்ணிட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுவோம்ல. இதை பார்த்து அவங்க மனம் மகிழ்வாங்க. எல்லாரும் ஒன்றா ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு மனம் மகிழ்வாங்க. ஸோ அதை பார்த்து அவங்க அந்த அந்த ஒரு கான்சியஸ் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வெண்ணை கொடுக்கும். நம்ம நல்லா ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில ஆள் முடியும். ஸோ அவங்கெல்லாம் சித்தி ஞானின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நல்லா ஈஸியாகவே கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தோடு தான் கிடக்காங்க. ஸோ அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இருக்க தேவைகளை அவங்க சரி பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ணி விடுவாங்க. இவ்வளோதான் இந்த பேட்டனே இப்போ இவ்வளோதான். இது பூட்டு எனக்கு நான் இதான் சொல்கிறேன்ல, இதை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில டைமும் நேரமும் அமையும் போது தான் அது எனக்கு தோணும், நான் செய்வேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சீரியஸ்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். இனிமேல் நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சிலவங்களாம் கேட்குறாங்க, கதிர் நீ திசை திரும்பி விட்ட, வேற மாதிரி பேசுகிற, இந்த மாதிரி பேசுகிறேன்னு. இப்போது நான் அவர்கிட்ட சொன்ன கமெண்ட்லேயே சொன்னேன், அதே தான் சொல்கிறேன். நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நான் 12th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்குவோம். இப்போ நான் 12th ஸ்டாண்டர்டுக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன், 5th ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், 2nd கிளாஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எல்கேஜி யூகேஜிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், பால்வாடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதே மாதிரி காலேஜ் படிக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கும் நான் படிக்கிறதுக்காக தனியாக கோச்சிங் கிளாஸ் நடத்துவேன். ஸோ இப்படி எல்லாமே நான் பண்ணும்போது, மல்டிப்பலாக பண்ணும்போது, வைல்டு ஆடியன்ஸ், எல்லா விதமான மக்களும், எல்லா விதமான புரிதலும், எல்லா விதமான கிளாஸும், 2nd ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி, பால்வாடி, 12th ஸ்டாண்டர்ட், காலேஜ், டிகிரி, ரேங்க் ஹோல்டர், இவங்க எல்லாரும் கூடயும் நான் கம்யூனிகேட் பண்ணும்போது எல்லா விதத்துலையும் நான் பகிர முடியும் விஷயத்தை. ஸோ பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே கோட்டில் போயிட்டு இருக்க முடியாது. அப்படி போனால் அதுக்கு பேர் முட்டாள்தனம், அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். ஒரு ஆடை முன்னாடி ஓட விட்டு அந்த ஆடு முன்னாடி எல்லா ஆடும் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு புரியல, உங்களுக்கு வாழ்க்கையிலே பழகிருச்சா கதிர் இப்படியே தான் பேசணும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஒரு சில நேரம் ஃபன்னாக இறங்கி போவேன், ஒரு சில நேரம் அரசியலாக பேசுவேன், ஒரு சில நேரம் பொலிட்டிக்கல் அந்த அஜெண்டாவை பற்றி பேசுவேன், ஒரு சில நேரம் ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசுவேன். இந்த இன்றைக்கி நான் பேசின கண்டென்ட்டுக்கும் மொத்த கண்டென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஸோ ஏன் பேசுகிறேன்னா அதுக்கான ஆட்கள் இருக்காங்க. எல்லா புரிதலும் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடாது. ஒரு சில விஷயம் புரியாத ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் வீடியோ நான் பதிவு செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அவங்க பயணிப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு புரியாத விஷயத்த பார்க்காம கிளம்பி போயிடுவாங்க. யார் லாஸு? மனிதர்களை ஒன்று கூட்டணும் தான் நம்மளுடைய வேலை. அப்போ அதுக்காக வேலை பார்க்கணும்னா அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். உங்களுக்கு நான் தவறான பாதையில் போகிறது புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் நீங்கள் நினச்சிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு சிரிப்பு தான் வரும். உங்கள்ட்ட எப்படி நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும்? நான் எவ்வளோ யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்னமோ நான் திசை திரும்பிட்ட மாதிரி. திசை திரும்புறேன்னா என்ன? இந்த கண்டென்ட்டை தூக்கி போட்டு நான் என்டர்டைன் பண்ணிட்டு போகிறது தான் திசை திரும்புறது. அது நடக்குதா இங்கே? புரிதலோட கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு கீழே இல்லை ஆள் கிடையாது. நீங்கள் நினைக்கிறத விட மேலே போகணும்னு நினைக்கிற ஆள், அதாவது அந்த அளவுக்கு கான்சியஸில் டாப்பில் போகணும்னு நினைக்கிற ஆள். நான் சிறுமை புத்தியோடு நடந்துக்க மாட்டேன். சிறுமை புத்தி மாதிரி நடந்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த இடம் கிடைக்காது, எனக்கு இந்த புரிதலும் இருக்காது. விழிச்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாமே சேரணும்னு நினைக்கிறதுக்காக தான் குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் புரியறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்குவமே உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு எப்படி நிதானம் கிடைக்கும்? உங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? இதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய கான்சியஸ், கலெக்டிவ் கான்சியஸை ஒருநிலைப்படுத்தணும்னா முதல் கான்சியஸ்னால் என்னான்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்க உயிர் தான் கான்சியஸ். நீங்கள் வெளியே போய் சாகும்போது உங்கள் உயிர் வெளியே போகலை, உங்களுடைய எண்ண அலைகளும் உங்களுடைய நினைவாற்றலும் தான் வெளியே போகுது. இதான் விஷயமே. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு செஞ்சுப்போங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் ஷேர்லாம் பண்ணணும்னா எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. திரும்பவும் குலதெய்வம் தெரியல, அது தெரியலன்னு புலம்பாதீங்க. கான்சியஸ், பல கோடி முன்னோர்களுடைய கான்சியஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. அவங்கள மானசீகமாக நினச்சி உங்களுக்குன்னு பர்டிகுலராக ஒரு இடத்த ரெடி பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு சொந்த இடம் இருக்குன்னா அந்த சொந்த இடத்துல ஒரு நடுகளை வைங்க. அந்த நடுகளில் அமாவாசைக்கு வழிபட ஆரம்பிங்க. உங்கள் பரம்பரைக்கு அதுதான் குலதெய்வம், அதுதான் குலதெய்வ இடம்னு நம்ப வைங்க. அவ்வளோதான். நமக்கு தேவை அந்த கான்சியஸ் அந்த இடத்துல வந்து சேரணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியும் நீ எங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு. அப்போ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எதிர் பயிற்சி பண்ணும் போதே ஒரே இடத்துல உட்காந்து பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அதுக்கான சூட்சமும் தெரிஞ்சா இப்போ நான் சொன்னதுக்கான சூட்சமும் தெரியும். ரைட்டு, கரெக்டாக?